அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த அறிவோம் ஆன்மீகம் என்ற ஜோதிட சேனலில் நம்ம நட்சத்திரங்கள் வரிசையில் உத்திரட்டாதி நட்சத்திரத்தை பற்றி பார்த்துட்ருக்கோம். அதனுடைய கடைசி பகுதியான அதனுடைய சிறப்புகள் என்ன, அதனால் அந்த நட்சத்திரக்காரர்கள் வழிபட வேண்டிய ஸ்தலங்கள், அவர்கள் வாழ்க்கை துணை அமைய வேண்டிய நட்சத்திரங்கள் எது, அவர்கள் வெற்றி தரும் நட்சத்திரங்கள் எது, அவர்கள் வீடு வண்டி வாகனங்கள் அமைய ஏற்ற நட்சத்திரங்கள் எது, எந்த மாதிரி தொழில்கள் செய்யலாம், எப்படிப்பட்ட நோய்கள் வரும், எந்த மாதிரி தெய்வங்கள் வழிபட்டால் அவர்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறலாம் அப்படின்றத பற்றி இந்த பகுதியில் நம்ம பார்க்கலாம். சரிங்களா? இந்த உத்திரட்டாதி நட்சத்திரம் வந்து பார்த்திங்கன்னா சனி பகவானோட நட்சத்திரம். அது மட்டும் இல்லாத இது இருக்கிற இடம் பார்த்திங்க அப்படின்னா காலபுருஷனுக்கு 12ஆம் வீடான மீன ராசியில் இருக்குது. ஸோ மீன ராசிக்கு அதிபதி வந்து பார்த்தோம் அப்படின்னா குரு பகவான். இதில் இன்னொரு என்ன சிறப்பு அப்படின்னா காலபுருஷத்தோடி 12ஆம் ராசியை வந்து 12ஆம் வந்து மோட்சஸ்தானம் அப்படி சொல்கிறோம். ஸோ மோட்சத்துக்குரிய அதிபதி வந்து பார்த்தா கேது பகவான். அவரோட இதுவும் வந்து இந்த ராசியில் இருக்கிறதுனால இந்த 3 தன்மைகள் வந்து இந்த இதில் வந்து மோட்சம் அடைய விரும்புவர்கள் அப்படின்றத இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இருக்குன்றது நம்ம சொல்லலாம். ஜாதகத்தில் உள்ள அமைப்புக்கு ஏற்றாற்போல் நற்கதியை அடைவார்கள். அத்தகைய சிறப்பு வந்து இந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்தோடு இருக்குது. இதில் இன்னொரு சிறப்பு என்ன பார்த்திங்க அப்படின்னா இந்த உத்திரட்டாதி நட்சத்திரம் அது வந்து சனி பகவானோட 3வது நட்சத்திரம் பார்த்தோம். சனி பகவான் வந்து எல்லாமே என்ன சொல்கிறோம், ஆயுள் காரகன்னு சொல்கிறோம். அதே மாதிரி ராசியில் கூட பார்த்திங்கன்னா 8வது பாவத்தை வந்து ஆயுள் பாகமாக நம்ம கணக்கிறோம். சரிங்களா? அப்படி பார்க்கச்சு அங்கேயே வந்து 8. இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆயுள்காரனை நிர்ணயிக்கப்பட்ட சனி பகவான் வந்து இந்த ராசி நட்சத்திரங்களில் பார்த்திங்கன்னா 8வது நட்சத்திரமாக தான் வருவார் ஒன்றுத்துலேயும். ஸோ அங்கேயும் வந்து அவர் 8ஆம் இடத்த அவர் இது பண்ணியிருக்காரு. ஸோ இவர் 8ன்றப்போ வந்து பார்க்கச்சா இது வந்து ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது அப்படின்றத வாழ்க்கையில் ஒரு எல்லாருக்குமே ஒரு மாற்றங்கள், திடீர் அதிர்ஷ்டம் எல்லாமே வந்து அமையிறதுன்னா இந்த 8ஆம் இடம். ஸோ அதுக்கு அதிபதியாக இருக்கிறது இந்த சனி பகவான். இதில் மற்றும் ஒரு சிறப்பு என்ன அப்படின்னா இந்த 3 சனி பகவானோட இந்த 3 நட்சத்திரங்கள் பூசம், அனுஷம், இது உத்திரட்டாதி இல்லைங்களா? இந்த பூச நட்சத்திரத்தில் பார்த்திங்கன்னா அமிர்த கலசம் பார்க்கடல் கிடைச்சி அமிர்த கலசம் கிடைச்சது வந்து பார்த்திங்கன்னா இந்த பூச நட்சத்திரம் தான். அந்த அமிர்த கலசத்துலேருந்து உதயமானவர்கள் தான் மகாலட்சுமி தாயார். அவங்க வந்து அவதரித்த நட்சத்திரம் பார்த்திங்க அப்படின்னா வந்து அனுஷ நட்சத்திரம். அதே போல் இந்த உத்திரட்டாதி நட்சத்திரம் வந்து பார்த்திங்க அப்படின்னா காமதேனு கேட்டதையெல்லாம் கொடுக்கவளும் காமதேனு வந்து அவதரித்தது பார்த்திங்கன்னா இந்த உத்திரட்டாதி நட்சத்திரம் தான். ஸோ அத்தகைய சிறப்பு வந்து இந்த இது இருக்குது. இது 3மே அந்த பார்க்கடல் இதில் இருக்கிறதால இது அதிபதியாக வந்து மகாவிஷ்ணுவே வருகிறார். சரிங்களா? அத்தகைய சிறப்பு வந்து இந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு இருக்கும். அது ஒரு இது இருக்குது. அதே மாதிரி அதனால தான் இவர்கள் வந்து எந்த செயலை வந்து தீர்க்கம் செய்ய வல்லவர்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சுய முயற்சியில் முன்னேறுபவர்கள் அப்படின்றது இந்த சொல்லலாம். சரிங்களா? அதே மாதிரி இந்த உத்திரட்டாதி நட்சத்திரம் வந்து தமிழ் சொல். இதுக்கு வந்து வடமொழி சொல் பார்த்திங்கன்னா உத்ரா பத்ர பாதா அப்படின்னு வரும். இந்த உத்ரா என்பது கடை இது அது என்ன சொல்கிறது இடது அப்படின்னு நம்ம சொல்லலாம். பத்ரவாதம் அப்படின்றது பத்ரான்றது எல்லாத்துலேயும் மங்களகரம். ஏன்னா போன பதிவில் நம்ம உத்திராட நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரத்தை பற்றி சொல்லிச்சு பூர்வ பத்ரபாதா அப்படின்ற பற்றி ஒரு விளக்கம் கொடுத்துருந்தோம் இல்லைங்களா? ஸோ அதே மாதிரி இந்த நட்சத்திரத்தை வந்து உத்திர பத்ர பாடா அப்படின்றது இந்த வடமொழி சொல். இந்த உத்திரம் என்பது பார்த்திங்கன்னா இடது அப்படின்றத குறிக்கும். அதே மாதிரி பத்திரம் என்பது மங்களகரமான வச்சு நம்ம சொல்லிகிட்டு இருந்தோம். பாதான்றது பாதத்தை குறிக்கும். ஏன்னா இது 12ஆம் இடம் இருக்கிறதுனால 12ஆம் இடத்தை வந்து உறுப்புகளில் பார்த்திங்கன்னா அது பாதத்தை தான் குறிக்கும். அது மட்டும் இல்லாத இங்கே சுக்கிர பகவான் உச்சம் பெற ராசி இது. அந்த இடத்துல தான் மகாலட்சுமியும் பார்க்கடலில் இது பண்ணுற அமிர்த கலசம் இது பண்ணுற அந்த ஒரு சிறப்பு வந்து இந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்குது. சரிங்களா? இப்போது இந்த இதுக்கு இந்த இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த நம்ம வந்து முன்னாடி நான் முதல் பதிவில் நான் சொல்லியிருந்தேன். பெருமாள் கோயிலில் வந்துட்டு நம்ம வந்து சாமி தரிசனம்லாம் பண்ணிவிட்டு எல்லாம் முடிஞ்சோடனே தலையில் வந்து இது வைப்பாங்க, கிரீடம் வைப்பாங்க இல்லையா, பாதம், பெருமாளை திருப்பாதம் வைப்பாங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்றத இந்த பதிவில் நான் உங்களுக்கு சொல்கிறத சொல்லியிருந்தோம். சரிங்களா? அது என்னன்றது நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? மகாவிஷ்ணு வந்து இந்த உலகை வந்து 3 அளந்தார் சொல்லலாம். எங்களுக்கு காலால் அளந்தார் இல்லையா? அதில் முதல் காலை வந்து வலது கால் எடுத்து வச்சு விண்ணுலகத்தை அளக்கிறார். அப்படி விண்ணுலகத்தை அளக்கிற இடம் தான் வந்து பார்த்திங்கன்னா திருக்கோவிலூரில் இருக்க திருவிக்கிர பெருமாள் கோயில் இடமா அமைஞ்சிருக்கு. சரிங்களா?
அதே மாதிரி அவர் 2வது கால் இடது காலை எடுத்து வச்சது பார்த்திங்கன்னா மண்ணுலகம், இந்த பூ உலகத்தில் வச்சார். இந்த பூ உலகத்தில் அவர் வச்ச இடம் பார்த்தோம் அப்படின்னா வந்து உங்களுக்கு சீர்காழியில் வரும். சீர்காழியில் அவர் வச்ச கால் பதித்த தலம் வந்து சீர்காழியில் இருக்குது. சரிங்களா? அதே மாதிரி அவரோட 3வது காலை எடுத்து எங்கே வைக்கிறார் அப்படின்னு பார்த்தா 3 அடி இறக்குறாரு இல்லையா, 3வது அடியை எடுத்து வைக்கச்சு அது வந்து பார்த்தோன்னா பலி சக்கரவர்த்தியின் தலையில் வைக்கிறார். ஸோ அவர் வைக்க முடியாத அங்கே வைக்கிறதுனால அது வந்து தன் பக்தரோட தலையிலே அவர் வச்சு இது ஆசீர்வாதம் பண்ணுறதுனால அதனால தான் வந்து இந்த அருள் வந்து அவருக்கு பூர்ண அருள் அவர் கிடைக்கிறதுக்கு அவர்களால் நற்கதி அடைவதற்கும் வாழ்வில் எல்லா வளங்களும் பெறுவதற்குமாக இந்த பெருமாள் கோயிலில் பார்த்திங்கன்னா இந்த திருப்பாதம் வந்து தலையில் வச்சு ஆசீர்வாதம் பண்ணுறதுக்கான காரணங்கள் அதுதான். அனைத்தும் நானே அப்படின்றது பெருமாளோட இதில் இருக்கிறதுனால அவருடைய கரபலத்தில் சரணாகதி அடைகிறேன் இல்லைங்களா, அதற்கான இதுதான் அதனோட தாற்பயம் தான் வந்து அந்த கோயிலில் நம்ம அந்த இது வச்சுட்டு திருமணிட்டு இருக்கிறது. ஓகேங்களா? இதுதான் இதனுடைய சிறப்பு. ஓகேங்களா? அதே மாதிரி இந்த நட்சத்திரம் வந்து எல்லாரையும் வெல்லக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். இந்த சிறப்பு மிகுந்த நட்சத்திரம் வந்து இந்த என்ன சொல்கிறது உத்திரட்டாதி நட்சத்திரம், சனி பகவானோட நட்சத்திரம். வாழ்க்கையில் எல்லாருக்குமே வந்து நன்மைகள் நிறைய செய்யக்கூடிய நட்சத்திரமும் வந்து இந்த உத்திரட்டாதி நட்சத்திரம் நம்ம சொல்லலாம். அதே மாதிரி இப்போ இந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் இவர்களுக்கு வெற்றி தரும் நட்சத்திரங்கள் வாழ்க்கையில் யாராவது துணை அமைஞ்சு எப்படி இருக்குன்றதை இப்போ நம்ம பார்க்கலாம். சரிங்களா? இந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு பார்த்திங்கன்னா முதல்ல வந்து ஃபஸ்ட்டு கிளாஸ் A கிளாஸ் அப்படின்னு நம்ம சொன்னாலும் பொருத்தமே பார்க்காத சேர்க்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஆயில்யம், கேட்டை, ரேவதி. இதுதான் இந்த 3 நட்சத்திரக்காரங்களை அவங்க லைஃப் பார்ட்னர் அமைஞ்சிட்டாங்க அப்படின்னா அவர்கள் வெளில யாருமே கிடையாது இந்த உலகத்தில். அத்தகைய சிறப்பு மிக்கது இந்த ஆயில்யம், கேட்டை நட்சத்திரத்தில் அமைந்தவர்கள் லைஃப் பார்ட்னர் அமையுது. இதில் இன்னொரு என்ன சிறப்பு அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த ரேவதி நட்சத்திரம் சொன்னோம் இல்லையா, இந்த ரேவதி நட்சத்திரத்தில் தான் வந்து சனி பகவானே வந்து அவதரித்த நட்சத்திரம் வந்து இந்த ரேவதி நட்சத்திரம். ஸோ புதனோட காரகத்தில் தான் அவர் வந்து அவதரித்திருக்கார். அப்படி பார்க்கச்சே தான் வந்து அதனாலேயே வந்து இந்த ஒரு ஆயில்யம், கேட்டை, ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இவங்களுக்கு இந்த லைஃப் பார்ட்னர் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த நட்சத்திரம் அமைஞ்சதுன்னா பொருத்தமே பார்க்காத திருமணம் செய்யலாம். அவர்களுக்கு அப்படி பண்ணச்சே வந்து அந்த நட்சத்திரத்தில் இருக்கிற எந்த தோஷமாக இருந்தாலும் அவர்கள் நிவர்த்தி அடைஞ்சு வாழ்க்கையில் என்றைக்குமே வந்து வெற்றியை அடைவார்கள். அத்தகைய சிறப்பு மிக்கது இந்த 3 நட்சத்திரங்கள். இதில் வந்து வாழ்க்கை துணை அமைது இவர்கள் வாழ்க்கையை வெற்றி பாதையை நோக்கி செல்வார்கள் அப்படின்ற அர்த்தம். சரிங்களா? அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து ரோகிணி, அஸ்தம், திருவோணம் இது. அதுக்கப்புறம் சுவாதி, திருவாதிரை, சுவாதி, சதயம் இதுவும் வரலாம். இது இந்த 6 நட்சத்திரங்கள் இதில் அதுக்கு அடுத்தது புனர்பூசம், விசாகம், புரட்டாதி. இந்த நட்சத்திரங்கள் அமைக்கிறது வந்து இவர்களுக்கு வாழ்க்கையில் என்றைக்குமே வந்து வெற்றிகள் தரும், மேல் நோக்கியே இருக்கும், பொருளாதாரத்தில் நல்ல வளர்ச்சிகள் இருக்கும். அதே மாதிரி வந்து பிரச்சனைகள் எதுவும் சமூகம் ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் புரிதல் அந்த மாதிரி இதெல்லாம் வந்து இந்த நட்சத்திரக்காரர்கிட்ட நிறையவே இருக்கவங்களுக்கு புத்திர விருத்திகள் எல்லாமே இருக்கும். இதெல்லாம் வந்து இந்த உத்திரட்டாதி நட்சத்திரக்கான வாழ்க்கை துணை அமைக்கிறதுக்கான நட்சத்திரங்கள். சரிங்களா? அதுக்கு அடுத்தது இப்போது இவர்கள் வீடு, வண்டி, வாகனம் அதுமாரி எதாவது வாங்குகிறாங்க அப்படின்னா அதற்கேற்ற நட்சத்திரம் எது பார்த்தோம் அப்படின்னா பரணி, பூரம், பூராடம். இந்த நட்சத்திரத்தில் இவர்கள் எந்த ஒரு வீடு, வண்டி வாங்கினாலும் இல்லை டாக்குமெண்ட் ஏதாவது சைன் பண்ணாலும் அதில் இவங்களுக்கு என்றைக்குமே வெற்றி தரும் நட்சத்திரங்களாக அமையும். இதில் இருக்க நண்பர்கள் கூட இவர்களுக்கு கேட்காமலே உதவி செய்கிற இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு இவன் கேட்காம உதவி செய்கிற நண்பர்களாக இதில் இருப்பாங்க. அந்த சிறப்பு வந்து இந்த 3 நட்சத்திரத்துக்கு இருக்குது. அதே மாதிரி இவர்கள் தொழிலில் சொல்லியிருந்தோம், முன்னே நம்ம சொல்லியிருந்தோம் சொந்த தொழில் செய்கிறவங்க அப்படின்னா சொந்த தொழில் அப்படின்னு நம்ம பார்க்கச்சு இவர் என்னென்ன தொழில் செய்யலாம் அப்படின்னு கேட்ரிங் பிஸ்னஸ் பண்ணலான்னு சொல்லியிருந்தோம், தரகு பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம், எந்திரங்களை வச்சு பண்ணுற பிஸ்னஸ் பண்ணலாம்னு சொன்னோம், லேடிஸ் இது காஸ்மெட்டிக்ஸு ஆடை ஆபரணங்களை வச்சு இது பண்ணுறது, பியூட்டி பார்லர்ஸு, ஸ்பா, இன்டீரியர் டிசைனர், ஸோ இதை மாதிரி இதெல்லாம் தூதரக பணிகள் அது மாதிரிலாம் பண்ணுறதுக்கு இவங்களுக்கு பண்ணலாம் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். இதற்கு ஏற்ற நட்சத்திரம் எது பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தாங்க அப்படின்னா ரோகிணி, அஸ்தம், திருவோணம் இந்த நட்சத்திரத்தில் செய்கிறாங்க அப்படின்னா இவர்கள் என்றைக்குமே வெற்றி தரும் நட்சத்திரங்களாக அமையும். சரிங்களா? அதே மாதிரி இவர்கள் இணையக்கூடாத நட்சத்திரங்கள் எது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா முதல்ல வந்து அஸ்வினி, மகம், மூலம் இதுவும். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு கார்த்திகை, உத்திரம், உத்திராடம் இந்த நட்சத்திரக்காரர்களும்.
அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா வந்து உங்களுக்கு மிருகசீஷம், சித்திரை, அவிட்டம் இந்த நட்சத்திரக்காரர்கள் இவர்கள் வாழ்க்கை துணையாக அமையிறத தவிர்ப்பது சிறப்பு அப்படின்னு நம்ம சொல்லலாம். அமையக்கூடாதுன்ட்டில் ஏற்கக்கூடாதுன்ட்டில் ஏற்கிறதுல ஜாதகத்தில் மற்ற கட்டங்களை பார்த்து செய்கிறது சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இதுக்கான காரணங்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த நட்சத்திரங்களை இணையிறதுனால இவர்களுக்கு வந்து குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சின்ன சின்ன பிரச்சனைகள், ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும். லைஃப் பார்ட்னர்ஸ் வந்து இவங்க சொல்கிறத கேட்குற மாதிரி இருக்க மாட்டாங்க. அவங்க உண்டு அவங்க வேலை உண்டுன்னு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு சில இதில் ஈடுபாடுகள் இல்லற வாழ்க்கையில் ஈடுபாடுகள் இல்லாமல் இருக்கிறதுக்கான காரணங்கள் காரியங்கள்லாம் நிறைய இருக்கிறதுனால இந்த நட்சத்திரங்களை சேர்க்கும்போது மற்ற கிரகநிலைகளை பார்த்து சேர்ப்பது சிறப்பாகும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? இதுதான் இந்த நட்சத்திரத்தோட சிறப்புகள். அடுத்தது இவர்கள் தொழில் சொல்லிட்டோம். இவர்களுக்கான வியாதிகள் என்ன பார்த்தோம் அப்படின்னா இவர்களுக்கான வியாதிகள் அப்படின்னு பார்க்கச்சு முன்னாடியே நம்ம சொல்லியிருந்தோம். இரத்த சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும், இருதய நோய்கள் வரும், நரம்பு பிரச்சனைகள் வர வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும். இதெல்லாம் வந்து இவர்களுக்கு இந்த தைராய்டு, இது அலர்ஜி இது மாதிரிலாம் வரதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்குதுன்னு சொல்லிட்டோம். இவர்கள் வந்து வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும்னா காமதேனு வழிபட்ட சிவஸ்தலங்களும் அதே மாதிரி வேப்ப மரம் இருக்கிற சிவஸ்தலங்களை வழிபடுறது மேலும் இவர்களுக்கு வெற்றியை தேடித்தரும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்படி பார்க்கச்சே வந்து எல்லாருக்கும் வைத்தீஸ்வரன் எல்லாருக்கும் கை தேர்ந்து தெரியும். சீர்காழி பக்கத்தில் இருக்க வைத்தீஸ்வரன் கோயில் இருக்கிறதுலேயே வந்து தலைச்சிறந்த ஸ்தலமாக இவர்களுக்கு தெரியும். அங்கே வேப்பமரம் பழைய பல ஆண்டுகளாக அங்கே இருக்கிறதுனால அந்த இது வளப்படுறது இவங்களுக்கு சிறப்புகள் தரும். அதே போல் வேப்ப மரங்கள் ஸ்தலமாக உள்ள மாரியம்மன் கோயில்கள் சமயபுரம், புன்னைநல்லூர் அதே மாதிரி மாரியம்மன் கோயிலில் போய் வழங்குறது தான் அவர்களுக்கு மேலும் வெற்றிகளை இவர்களுக்கு வாழ்க்கையில் தரும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? இதெல்லாம் வந்து இந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்தோட சிறப்புகள், அவர்கள் அடைய வேண்டிய பலன்கள், அவர்கள் செல்ல வேண்டிய ஸ்தலங்களை பற்றி சொல்லணும். மேலும் பல ஸ்தலங்கள்லாம் இருக்குது. இது குறிப்பிட்ட ஸ்தலங்கள் நம்ம வந்து இதில் சொல்லியிருக்கோம். சரிங்களா? இத்தோட இந்த பதிவு முடியுது. அடுத்த பதிவில் வேறொரு நட்சத்திரத்தை பற்றி நம்ம பார்க்கலாம். சரிங்களா? நன்றி, வணக்கம்.